அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பாரம்பரிய கதைகளில் இன்று நாம் கீவா ஜெகநாதன் கதை தொகுப்பிலிருந்து வெள்ளைப்பூனை என்ற கதையை பார்க்க இருக்கிறோம். ஒரு பூனை, வெள்ளை பூனை, அது பூனையாகவும் இருக்கும் பெண்ணாகவும் இருக்கும். அந்த கதையை பார்ப்போமா? அதாவது ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு மொத்தம் 3 பசங்க. 2 மூத்த மகன்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாரு. கடைசியாக 3ஆவதாக இருந்த பையன் பேர் வீரசிம்மன். அவனுக்கு மட்டும் திருமணம் பண்ணலை. ஏன்னா வீரசிம்மன் ஒரு கண்டிஷன் போட்டான். எனக்கு பிடிச்ச பொண்ணை நானே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நம்ம பையன் இஷ்டப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் நல்ல பெண்ணாக கிடைக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு நாள் ஒரு ஆலமரத்துக்கிட்ட ஒரு பூனை, அழகான பூனை, நல்லா பால் மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்குது. அந்த பூனையை பார்க்குறான். பார்த்துட்டு அதை அரண்மனைக்கு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்தால் அந்த பூனை அவ்வளோ சாதுவாக அவனோட ஒட்டிக்கிச்சு. அவன் என்ன சொன்னாலும் கேட்குது. எலியெல்லாம் துரத்துறது இல்லை, எதையும் போய் உருட்டுறதும் இல்லை. அந்த பூனையை ரொம்ப அவனுக்கு பிடிச்சி போனதுனால பால் சோறு, நெய் சோறு எல்லாமே கொடுக்குறான். ஒரு நாள் அந்த பூனை அவன்கிட்டருந்து விலகி அந்த ஆலமரத்துக்கிட்டேயே போக ஆரம்பிச்சிது. வீரசிம்மனும் அந்த பூனை பின்னாடியே போனான். எங்கே தான் இந்த பூனை போகுது பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த பூனை ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய வலை இருந்தது. அந்த வலைப்பால ஒரு ஆள் போகிற அளவுக்கு இருந்தது. அதுக்குள்ளே பூனை போச்சு. இவனும் பின்னாடியே போனால் அந்த வெள்ளை பூனை அழகான ராஜகுமாரியை மாறிடுச்சு. அந்த ராஜகுமாரியை பார்த்தோடனே, அந்த அழகான பெண்ணை பார்த்தோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவ்வளோ அழகான ஒரு பெண்ணா? இது வரைக்கும் இந்த பூலோகத்தில் பார்த்தது இல்லையே, இந்த பாதாள உலகத்தில் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு கூப்பிட்றா. வாங்க இளவரசரே, எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறா. கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். மா, இந்த இளவரசர் தான் இத்தனை நாள் என்னை பாதுகாத்தார் அப்படின்னும். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த இளவரசர் வீரசிம்மன் கேட்குறாரு, ஏங்க உங்கள் பொண்ணு பூனையாக மாறிடுச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, அது ஏன்பா கேட்குற, அது ஒரு பெரிய சோக கதை. அது என் பொண்ணு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சாமியார் தவம் பண்ணின்னு இருந்தார். அந்த நேரத்தில் விளையாட்டாக ஒரு பூனையை தூக்கி போட்டாள். அந்த பூனையினால் சாமியாரனுடைய தவம் கலைஞ்சி இவளை பூனையாக மாற்றிட்டார். ஒரு சாமியார்கிட்ட போய் எவ்வளோ கெஞ்சணும். கெஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், சரி உங்கள் பொண்ணு இங்கே இருக்கும்போது பெண்ணாக இருப்பா, மேலே இருக்கிற உலகத்துக்கு போகும்போது பூனையாக மாறிடுவா அப்படின்ட்டார். மறுபடியும் நாங்கள் ரொம்ப கெஞ்சணும், எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு சாப விமோச்சனம் கொடுங்கன்ட்டு. அதுக்கு பரிகாரமாக ஒரு மந்திர கோலை கொடுத்தார். இந்த பெண்ணை ஒரு இளவரசன் எடுத்துகிட்டு போயிட்டு வளர்ப்பான், அவங்ககிட்ட இந்த மந்திர கோலை கொடுங்க. இந்த மந்திர கோலால் அந்த பூனையை அடித்தானா, பூனையாக மாறி இருக்கிற இந்த பெண்ணை அடித்தானா அந்த பூனை அழகான பொண்ணாக மாறிடும், இவளோட சாபம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாமியார் சொல்லிடுறார். அந்த சாமியார் சொன்னதுனால தான், இந்த சாபத்தினால தான் என் பொண்ணு பூனையாக மாறிடுறா, மேல் உலகத்துக்கு வந்தா, இங்கே மட்டும்தான் அவள் பெண்ணாக இருப்பா அப்படின்னோடனே, உங்கள் பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னொன்னே, அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம், திருமணம் பண்ணிட்டு நீங்கள் இந்த உலகத்திலேயே இருந்துருங்க, இங்கேயே இருந்துட்டிங்கன்னா என் பொண்ணு பூனையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த பெண்ணோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு வீரசிம்மன் சொல்கிறான், இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க, நான் எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை தேடுவாங்க, நானும் அவங்களோட இருக்கணும் இல்லையா, அவங்ககிட்ட சம்மதம் வாங்கிக்கணும், ஒரு திருமணம் பண்ணிக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்பான். சரி தம்பி, அப்போ வேறு வழி இல்லை, இந்தாங்க மந்திரக்கோள், என் பெண்ணை கூப்பிட்டு போயிட்டு இந்த கோலால் ஒரு அடிங்க, அடிச்சிங்கன்னா என் பொண்ணு, இந்த பூனையாக இருக்கிற என் பொண்ணு பாவம்லாம், அவளோட சாபம்லாம் போயிட்டு சரியாக போயிட்டு அழகான பொண்ணாக மாறிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அப்பா அம்மா அந்த மந்திரக்கோலை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் வீரசிம்மனுக்கு அந்த பூனையை அடிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஓங்கி அடிக்கும்போது இந்த பூனை செத்து போச்சுன்னா என்ன ஆகுமோ, இந்த பூனையை பார்த்தா அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது, ஐயோ இந்த பூனையை போயா நம்ம அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் சரி வேறு வழியே இல்லை, நமக்கு இதுதான் கடைசி வழி அப்படின்ட்டு
அந்த மந்திரக்கோல் எடுத்து அந்த பூனையை அடிச்சிருக்கான். அடித்தா அந்த பூனை வந்து அழகான பெண்ணாக மேல் உலகத்துலேயும் வந்து போச்சு. இப்போ அந்த அழகான பொண்ணை கொண்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட காட்டுறான். இந்த பெண்ணை தான்மா நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. அவங்க அப்பா அம்மா, இவ்வளோ அழகான பொண்ணா, இந்த உலகத்திலேயே கிடையாது இப்படி ஒரு அழகான பொண்ணு, நீ எங்கேருந்துப்பா இந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்ச, எப்படி இந்த பொண்ணு உனக்கு கிடைச்சா அப்படின்றாங்க. பா, அந்த கதையெல்லாம் ஒரு பெரிய கதை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த பெண்ணோட எனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னோடனே அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக இந்த அழகான பெண்ணை இந்த இளவரசன் வீரசிம்மனுக்கு திருமணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக இருந்தாங்க.